ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முட்டாள் நாயை பற்றி ஒரு கதை பார்க்க போகிறோம். ஒரு அழகான ஊர் இருந்துச்சான். அந்த ஊரில் மணின்னு ஒரு நாய் இருந்துச்சான். அந்த நாய் ஒரு நாள் ஊரை சுற்றி போயிட்டுருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருந்து இறைச்சி கடையில் எலும்பு துண்டு ஒன்று பார்த்துச்சான். அதை பார்த்ததும் அந்த எலும்பு துண்டை சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சான். ஆசை வந்து அதை எடுத்துட்டு அதோட இடத்துக்கு அந்த எலும்பு துண்டை தூக்கிட்டு போச்சான். போயிட்டுருக்கும்போது வழியில் 2-3 குட்டி நாய்கள் இருந்துச்சான். அப்போ அதில் ஒரு குட்டி நாய்க்கு அதை சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சான். உடனே அந்த குட்டி நாய் வந்து இந்த மணிக்கிட்ட கேட்டுச்சான், அண்ணா அண்ணா எனக்கு அந்த எலும்பு துண்டை கொஞ்சம் கொடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மணி, இல்லை இல்லை, இது எனக்கு மட்டும்தான், நான் இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இதை நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். அப்புறம் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பாலம் போக வேண்டியது இருந்துச்சான். அந்த பாலத்திலேருந்து அது எதேச்சையாக பார்க்கும்போது அந்த தண்ணியில் இன்னொரு நாய் எலும்பு தொண்டை கவ்விட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சுதான். உடனே இந்த மணிக்கு என்ன தோணுச்சான்னா, அந்த எலும்பு துண்டையே நம்ம தான் சாப்பிடணும் அப்படின்னு அது மனசில் நினச்சிட்டு அப்படியே தாவி குதிச்சு எல்லோன்னு பாஞ்சு அந்த எலும்பு துண்டை கவ போச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சது, தண்ணியில் தெரிஞ்சது அதோட பிம்பம்தான், அது வந்து உண்மையான நாய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு துண்டோ தண்ணியில் விழுந்துருச்சு. நாயும் எப்படியோ தத்தளிச்சு உயிரை தப்பிச்சோம் பிழைச்சோன்னு சொல்லி வெளியே வந்துருச்சான். கடைசியாக வாயிலிருந்த ஒரு எலும்பு துண்டும் போயிடுச்சு. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? பேராசை பெருநஷ்டம். எதுக்கும் ரொம்ப அதிகமாக ஆசைப்படக்கூடாது.